அனைவரும் வரவேற்கிறேன் மக்களே. இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. முஸ்தபான்னு ஒருத்தவன் சாம்பிராணி போடுறவங்க மண்ணடியில சாம்பிராணி போடுற பாயவன் சாம்பிராணி போடுற பாய கூட்டு வந்து கட்சி ஒழுங்க வச்சு ஒத்தாளவன் பஸ் கிடையாது கார் கிடையாது ரேபிட்டோல வந்துட்டு இருக்கான். சூப்பர் ப்ரோ. இப்ப சாட்டை ப்ரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, மண்ணடியில வந்து சாம்பிராணி போட்டுக்கிட்டு இருந்தவங்க அவன் கார் கூட இல்ல ரேபிட்டோ வந்து போய் இருக்கிறான். ஏன் ப்ரோ நான் கேட்கிறேன், ரேபிட்டோல வந்து போனாக்கா வந்துட்டு சட்டசபைக்கு போக கூடாதா? ஏன் காய்கறி விற்கிற சட்டசபைக்கு போக கூடாதா? டிரைவரோட புள்ள சட்டசபைக்கு போக கூடாதா? ஒரு பெயிண்டர் மகைய சட்டசபைக்கு போக கூடாதா? ஏழை வீட்டுல இருந்து எளிய மக்கள் வந்து சட்டசபைக்கு போக கூடாதா? உங்களை மாதிரி சொத்து கும்பிச்சு வச்சுக்கிட்டு திருநெல்வேலி மக்களுடைய பணத்தை சுரண்டி இனோவா கிறிஸ்டால போனாக்கா சட்டசபைக்கு போகலாமா? நான் கேட்கிறேன். அது எப்படி நாக்கு கூசாம வந்துட்டு இப்ப எல்லாம் பேசுறீங்க? இல்ல நாம் தமிழ் கட்சியின் எதுவும் கொள்கை முடிவு எடுத்திருக்கீங்களா? தீர்மானம் முடிச்சிருக்கீங்களா? கார் இருந்தா தான் சட்டசபைக்கு போகணும், கார் இருந்தா தான் சீட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? அதுவே இல்ல இல்ல எளிய மக்களுக்கான அரசியல் பேசுற நீங்களா சொல்றீங்க? எப்படி சாம்பிராணி போடுறவங்க இன்னைக்கு போறாங்கிறிய? ஏன் சாம்பிராணி போற போகக்கூடாதா? ஏன் நீங்க வந்து குற்றாலத்துல வந்து அரெஸ்ட் ஆயிட்டு என்னோட இன்னோவா கிறிஸ்டா போய் முட்டை பிட்டாங்க, என்னோட இன்னோவா கிறிஸ்டாவுக்கு வந்துட்டு என்னை கொல்ல, இன்னோவா கிறிஸ்டாவுக்கு என்னைய கூட ஓட்ட விடல, என்னுடைய டிரைவரை ஓட்ட விடல, வந்துட்டு காவல்துறை ஓட்டு வந்து அதை வந்து விபத்துக்குள்ளாக பார்த்து என்னை வந்து கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க தெரியல. அப்படி இன்னோவா கிறிஸ்டா இருக்கணுமா சட்டசபைக்கு போறாங்களா? இன்னைக்கு உண்மையிலே வந்து முஸ்தபா சட்டசபைக்கு போயிட்டாரு, மக்களுடைய நம்பிக்கையை வாங்கியிருக்காரு, மக்கள்கிட்ட வாக்கு வாங்கியிருக்காரு, மக்கள்கிட்ட வந்துகிட்டு அங்கீகாரம் வாங்கியிருக்காரு. வாங்கி எனக்கு சட்டசபைக்கு போயிட்டாரு, நாளைக்கு அமைச்சரா கூட ஆயிடுவாரு. நீங்க இப்படி வாய்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டே இருந்துட்டு நினைக்கிறீங்களா ப்ரோ? நாம் தமிழ் கட்சியை இழுத்து மூடி ஏன்னா சமாதி கட்டினதே நீங்க தான், மொத்தமா மூடி அடக்கிட்டு போயிடாதீங்க, புரியுதா? நாம் தமிழ் கட்சியில ஒரு கட்சி எதுக்காக ஆரம்பிச்சிய, யாரை எதுக்கு ஆரம்பிச்சிய, இன்னைக்கு யாரை எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய கொள்கை என்ன, இன்னைக்கு இருக்கிற கொள்கை என்ன, யாரு சட்டசபைக்கு போகணும் போகக்கூடாது, யார் எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு நீங்க தீர்ப்பு சொல்லிருக்கீங்களா? ப்ரோ உங்களுடைய கட்சியை காப்பாத்துறதுக்கு வழியை பாருங்க, சரியா? நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வந்துகிட்டு 8% 4% ஆயிருக்கு, சொல்லப்போனா 3.25% தான் ஆயிருக்கு, சரியா? அதை ஆக்குனதுக்கு முக்கிய காரணமே சாட்டை ப்ரோ நீங்க தான், சரிங்களா? வாயை வச்சுக்கிட்டு வடை சுடாம ஆக வேண்டிய வேலையை பாருங்க.